அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மிஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ரெசிபிங்க. டிஃப்ரெண்ட்டா, டேஸ்ட்டா, சிம்பிளா சீஸ் கேக் சூப்பரா பண்ண போறேன். வாங்க பார்ப்போம். இப்போ சுகர் சிரப் பண்ண போறோம்ல, 1 கப்பு சீனி அத எடுத்து ஒரு கடாயில கொட்டிக்கிடுங்கங்க. அது கூட 1 கப்பு சீனினா 2 கப்பு அளவு தண்ணி. அதையும் இதில ஊத்திக்குவோம். 2 கப்பு தண்ணி ஊத்திக்குவோம். இது என்ன செய்யணும்னா, நம்ம சூடு பண்ணி கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கொதிக்கணும். ரொம்ப அந்த சிரப்பு வந்து ரொம்ப பிசுபிசுப்பா இருக்கக்கூடாது. ஓரளவு லிக்விடா தான் இருக்கணும். நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே அடுப்ப அமர்த்திடலாங்க. பாருங்க கொதிச்சு வந்துகிட்டு இருக்குது. நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. அந்த தருவாயில லைட்டா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிடுங்க. அப்படி உங்கள்ட்ட சஃப்ரான் குங்குமப்பூ இருந்தா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் லைட்டா எல்லோ ஃபுட் கலரு கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க. ஓகே. இப்போ அடுப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவோம். ஸ்லோ பண்ணிட்டு இதில கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் அதுவும் ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஊத்துனா போதும். ஒரு 4, 5 டிராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திக்கிடுங்க. இப்போ என்ன செய்யணும்னா அடுப்ப நம்ம அமர்த்திடலாங்க. இப்போ சுகர் சிரப்பு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கிரீம் சாஸ் பண்ண போறோம். இப்போ வாங்க நம்ம கிரீம் சாஸ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கிரீம் சாஸ் பண்ண போறோம்ல, அதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். 1/2 லிட்டர் பால், நல்லா ஃபுல் கிரீம் மில்க் 1/2 லிட்டர் பால்ல கொஞ்சமா தனியா எடுத்து வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, அதுல வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் கலந்து இதோட மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் தனியா கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கிறேன். இத இந்த கடாயில ஊத்திடலாம். இப்போ பால் அந்த பக்கம் சூடாயிட்டு இருக்கு. இந்த தனியா ஒரு பால் எடுத்து வச்சேன்ல, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் கலக்கிக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடணுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பால் கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சுகர் சேர்த்துக்கிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு போதுங்க. அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ சீனி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே சூடாகி வந்துகிட்டு இருக்கு. நல்லா கொதிக்குது. நல்லா இதுக்கு வந்து ஃபுல் கிரீம் மில்கா இருக்கணுங்க. அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஃபேட்டாவும் இருக்கும். இன்னும் நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கு பிறகு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை கலந்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டுங்க. ஹையில் வைக்க வேண்டாம். ஹையில் வச்சா பிடிச்சி போயிடும். மீடியமாக வச்சு தான் நம்ம இந்த கிரீம் சாஸ் பண்ணணும். அப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்த உடனேயுமே உங்களுக்கு அப்படியே திக்காயிரும். இப்போ வந்து ஓரளவு நல்லா திக்காகி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தருவாயில் ஒரு 200 ml ஃப்ரெஷ் கிரீம் அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க. உங்கள்ட்ட ஃப்ரெஷ் கிரீம் இல்லாட்டி 1 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா வர்ற வரைக்கும் நல்லா வத்த காய்ச்சி இது கூட சேர்த்துக்குவோம். கிரீம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம கிரீம் சேர்க்குறது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ ஃப்ரெஷ் கிரீம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸு ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப மணமாகவும் இருக்கும். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்காட்டி ஏலக்காய் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கிரீம் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம ஸ்பெஷலாக டிசர்ட் பண்ண போகிறோம். அது பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த சாஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கிரீம் சாஸு இப்போ இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி வரல கோடு. இதுதான் கன்சிஸ்டன்சி. ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதே தான் இந்த லெவல் தாங்க. இப்போ நம்ம இந்த ரஸ்கில் தான் டிசைட் பண்ண போகிறோம்.
டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விசேஷமான காலத்தில் ரம்ஜானோ மற்ற பண்டிகைகள் காலத்தில் இதே மாதிரி ஒரு டிசர்ட் பண்ணு வச்சுக்கலாம். ரொம்ப டாப்பாக இருக்கும். ரொம்ப டாப்பாக அசத்தலாங்க. இப்போ வாங்க சூப்பராக பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிடுங்க. கிளாஸ் ட்ரேயோ இல்லை இதே மாதிரி ஒரு ட்ரேயோ இதை விட பெருசோ இல்லை சின்னதோ ட்ரே எடுத்துக்கிடுங்க. ரஸ்க்கு என்ன செய்யணும், எப்படி வச்சுக்கணுங்க, அப்படி அடுக்கி வைக்கணும். அப்படி ஃபுல்லாக அடுக்கிக்குவோம். ஃபுல்லாக அடிக்குங்க. இப்போ இதே மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. சைடில் கேப் இருந்தால் உடைச்சி அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு மேலே இந்த சுகர் சிரப் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ ஃபுல்லாக சுகர் சிரப்பு ஊற்றியாச்சுங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும், இந்த கிரீம் சாஸ் இருக்குல்ல அதை மேலே ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிக்கிடுங்க. அது ஃபுல்லாக ஊற்றணும். இப்போ ஃபுல்லாக கிரீம் சாஸ் ஊற்றியாச்சு. லைட்டாக சமப்படுத்திக்கிடுங்க. சமப்படுத்திட்டு அதுக்கு மேலே டெசிகேட் கோகோனட் இருக்குல்ல லைட்டாக தூவிக்கிடுங்க. மேலாப்பில் தூவிக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபுல்லாக தூவிக்கிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே டெசிகேட் கோகோனட் தூவியாச்சு. இப்போ ஒரு லேயர் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த லேயர் வந்து ரஸ்க்கு இதே மாதிரி வச்சுக்கலாங்க. அப்படியே அடுக்கி வச்சுக்கணுங்க. இப்போ 2வது லேயரும் ரஸ்க்கு அடுக்கி வச்சாச்சு. அதுக்கு மேலே சுகர் சிரப்பு, அதுக்கு மேலே சுகர் சிரப்பை ஊற்றிக்கிடுங்க. அப்படியே ஃபுல்லாக ரஸ்க்கு ஃபுல்லாக படுற மாதிரி ஊற்றிக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலே சுகர் சிரப்பு ஊற்றியாச்சு. இப்போ சுகர் சிரப்பு ஊற்றின பிறகு அதுக்கு மேலே இந்த கிரீம் சாஸ் இருக்குல்ல அதை மேலே ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த இதெல்லாம் கிரீம் சாஸ்லாம் ஊற்றி அதுக்கு மேலே நம்ம என்னன்னா நட்ஸ்லாம் போடணும். அப்படியே மேலாப்பில் நட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு செட் ஆன பிறகு தான் நட்ஸு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நட்ஸை போட்டுட்டு அதோட ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த நட்ஸ்லாம் அப்படி அந்த அந்த ஃப்ரிட்ஜ்லேயே அந்த செல்லாப்லேயே கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் சவுத்து போயிடும். அதுக்காக தான் ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை வச்ச பிறகு அதை எடுத்து அதுக்கு மேலே நம்ம நட்ஸை தூவிக்கலாங்க. இதுக்கு மேலே கிரீம் சாஸு ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தேங்காய் தூள் டெசிகேட் கோகோனட்டு தூவிக்கலாம். ஓகே, எனாஃப். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா சில்லாகி செட் ஆயிரும். அதுக்கு பிறகு தான் நம்ம அதுக்கு மேலே நட்ஸ்லாம் தூவ போகிறோம். இப்போ இதில் ஒரு கவர் போட்டுக்குவோம். கவர் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டுங்க. அதுக்கு பிறகு ரெடி பண்ணுவோம். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நல்லா சில்லாகி செட் ஆயிரும். அங்கே ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆயிடுச்சு. செட் ஆன பிறகு நான் வந்து இது மேலே விப்பிங் க்ரீம் போட்டிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் விப்பிங் க்ரீம் போடலாம், அப்படி இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாகவும் அது மேலே நட்ஸ்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ, பாதாமோ பிஸ்தாவோ ஏதாச்சும் நட்ஸ் மேலே க்ரஷ் பண்ணி கட் பண்ணி தூவி விடுங்க. அதுக்கு மேலே செரி, உங்கள்கிட்ட டூட்டி புட்டியோ இல்லை செரியா எதாக இருந்தாலும் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாதாம் தூவி விட்டுக்குவோம். விப்பிங் க்ரீம் வந்து ஒரு ஆப்ஷன் தான்.
அது விப்பிங் கிரீம் நீங்கள் விரும்புனா விப்பிங் கிரீம் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே செரி சின்ன சின்னதாக கட் பண்ணி செரியை சேர்த்துக்கலாங்க. செரியோ இல்லை ரோஸ் பெட்டலோ எது கிடைச்சாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம அருமையான டிசர்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கிராண்டாகவும் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு சிம்பிளா ரொம்ப டேஸ்டா டிஃப்ரெண்டா நம்ம ஒரு டிசர்ட் பண்ணியாச்சுங்க. விசேஷமான நாளில் இதே மாதிரி ஒரு கிராண்டா செஞ்சா நம்ம அசத்தலாம். பாருங்க, அருமையான டிசர்ட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப கிராண்டா பண்ணியிருக்கு. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க. நல்ல விசேஷமான டயத்தில் இது மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கலாம், ரொம்ப டாப்பாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. பாருங்க, சூப்பரா டிஃப்ரெண்டா நம்ம டேஸ்டா சீஸ் கேக் அருமையா பண்ணியாச்சு. இது போல நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.